என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு இந்த வண்டியை யாருக்காவது கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க இதை எனக்கு தான் கொடுக்கணும். என்னால உடனடியா முழு பணத்தை எல்லாம் கொடுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கொடுத்து கழிச்சிடுறேன். அது என்னமோ தெரியலீங்க, இந்த வண்டியை பார்க்கும்போது இந்த வண்டி என்கிட்ட என்ன வந்து ஓட்டு ஓட்டு அப்படின்னு சொல்ற மாதிரியே எனக்குள்ள ஒரு ஃபீலிங். மறுபடியும் சொல்றேங்க, இந்த வண்டி நீங்க வேற யாருக்கும் கொடுக்க கூடாது. இந்த வண்டி யாருக்காவது கொடுக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நான் தான். சரிங்களா? இதை வச்சே இந்த ஆள் கோவத்தை கொஞ்சம் ஏத்தி விடுவோம். என்ன வேணும்? சரின்னு சொல்லிட்ட. அது என்ன சாதாரண பைக்கா? நம்ம பெரிய மாமா ஞாபகமா இருக்கிற நினைவு சின்னமாச்சே. இத ஒரு நாள் சார் கேட்டு வந்தப்பதான் நீ மானங்கிட்ட கேள்வி கேட்டியே. அந்த ஞாபகம் கூட அவரோட அடி மனசுல இன்னும் இருக்கும். என்ன சார், அப்படிதானே? ஆமா, இப்ப இவரு கேட்டதும் நீ திட்டவே இல்ல, இப்படி சரின்னு சொல்லிட்ட. ஏன் வேணும்? இந்த சார் என்ன நினைச்சுக்குவாரு? ஏத்த நீங்களாவது சொல்ல மாட்டீங்களா? ஏங்க 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 நான் யதார்த்தமா கேட்டங்க, நீங்க எதுக்கோ முடிச்சு போட்டு விடுறீங்க. ஆளை விடுங்க, நான் தெரியாம கேட்ட, வேணா எல்லாத்தையும் மன்னிப்பு வேணாலும் கேட்டுக்கிறேன். இருக்கட்டும் தம்பி, அவளுக்கு இதேதான் வேலை. ஏண்டி, தம்பி ஏதோ மனசுல பட்டதை விளந்தையா கேட்டுடுச்சு. வினோ என்ன தரேன் நான் சொன்ன, ஏதோ பாக்கலாங்கிற அர்த்தத்துல சரின்னு தலையாட்டினா. அதுக்கு என்ன இப்போ? எப்படா எதிரா ஒரு சின்ன பிரச்சனை வரும், அதை ஊதி ஊதி பெருசாக்கலான்னு வாயை திறந்து வார்த்தையை ரெடியா வச்சுக்கிட்டு இருப்பேன். தம்பி, நீங்க ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நீங்க வினோதினியை கூட்டிட்டு கிளம்புங்க. போலாமா? நான் போயிட்டு வரேம்மா. சரி, நானும் போயிட்டு வரேன். சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். என்னப்பா வந்துட்டு ஒரு காப்பி கூட சாப்பிடாம போறேங்கிற? நீ முதல்ல உள்ள வா, என் கையால இன்னைக்கு டிஃபன் சாப்பிட்டு தான் போறேன். இல்ல பரவாயில்லம்மா, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, கடையில ஏகப்பட்ட வேலை இருக்கு. இன்னொரு ஆஹா, இந்த அம்மா சொன்னா கேட்கணும். நீ முதல்ல உள்ள வா. உள்ள வாப்பா, நீ டிஃபன்லாம் சாப்பிட்டு அப்புறம் தான் போகணும். உட்காரு. நான் போய் காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு வரேன். அது வரைக்கும் நீ உட்கார்ந்துகிட்டு இருப்பியா? அப்புறம் போய் நான் இட்லி அவிச்சு எடுத்துக்கிட்டு வரேன், நீ சாப்பிட்டு. எதுக்குமா உங்களுக்கு சிரமம்? எனக்கு ஒரு சிரமமும் இல்ல. வந்த பிள்ளைய வெறும் வயித்தோட அனுப்புனா அது நல்லா இருக்குமா? நீ உட்கார்ந்துரு, நான் இப்ப வந்துடுறேன், காஃபி எடுத்துக்கிட்டு வரேன். அன்னைக்கு வாசு கேட்டதுக்கு அப்படி திட்டினா, ஆனா இன்னைக்கு முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத இவரு கேக்குறாரு, சரின்னு வேற தலையாற்றா. உள்ள மளிகை கடை ஏதோ வளர்னதுக்கு பெரிய மாமாவோட ஞாபகம் வந்து ஃபீல் பண்றாங்கன்னா, அப்போ இவரு பேசுறது பழகிறது கொள்றதெல்லாம் ஏதோ ஒரு வகையில பெரிய மாமாவை இவங்களுக்கு ஞாபகப்படுத்துது. ஒருத்தரோட குணாதிசயம் ஒருத்தருக்கு இருக்கிறது சகஜம்தான். பேர் கூட சிவா சிவராமங்கிற பொருத்தமும் இருக்கு. ஓ, அப்போ இந்த பழசரக்கு வினோதினி பக்கத்திலேயே இருந்தா வினோதினிக்கு அவ புருஷ ஞாபகம் மனசை விட்டு போகவே போகாது. புருஷனையும் மறக்க மாட்டா. அதே சமயம் அந்த வளர்ந்து கட்டவனுக்கு கோபம் வந்து வினோதினிய வேண்டான்னு சொல்லிடுவான். அப்போ இந்த அம்மாஞ்சி சிவாவை வச்சு
இந்த 2 ஜோடி புறாக்களையும் பிரிச்சிட வேண்டியதா. இதுக்கப்புறம் எப்படி என்னோட ஆட்டத்தை ஆடுறேன்னு மட்டும் பாருங்க.